வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சிக்கன் கறி செய்து காட்டுறேன். நீங்கள் எப்படின்னு பாருங்கள். சிக்கனோடு சேர்ந்து கேப்சிகம் பொட்டேட்டோ போட்டு நான் வித்தியாசமான முறையில் செய்கிறேன். எப்படின்னு பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன், கேப்சிகம் 2 கேப்சிகம், பச்சை கேப்சிகம், சிவப்பு கேப்சிகம், பொட்டேட்டோ 2 டொமாட்டோ எடுத்துருக்கேன், ஆனியன் 1 ஆனியன், கொரிண்டர் லீஃப் அண்டு க்ரீன் சில்லி. முதல்ல மசாலா எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன், பாருங்கள். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். மல்லியோட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அண்டு பெருஞ்சீரகம். அதோடு சேர்த்து கொஞ்சம் பட்டை சேர்க்குறேன். இந்த பிரியாணிக்கு போடுற பூ இது கொஞ்சம் சேர்க்குறேன். மிளகு அண்டு கிராம்பு. மிளகு ஒரு டீஸ்பூன். இது நல்லா வறுத்துக்கும். முதல்ல இதோடு சேர்ந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கணும். ரெட் சில்லி. இதை நன்றாக வறுத்துக்குவோம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்து எடுத்துக்குவோம். இதோட தேங்காய் பொடி சேர்க்கலாம். நான் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். கேஷ்நட். தேங்காய்க்கு பதிலாக நான் ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இதை நல்லா வறுத்து இதை அரைச்சி முதல்ல நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி வறுக்கிறா இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம். சும்மா அப்படியே ட்ரையாக வறுக்கிறா இருந்தாலும் நீங்கள் வறுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நல்லா பொன்னிறமாக மல்லி நல்லா கலர் மாறுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தோம் போதும். பொன்னிறமாக மாறிடுச்சு, நல்லா வறுத்துடுச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து இதை ஆற விட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கலாம் அரைக்கலாம், இல்லைன்னா நம்ம ட்ரையாக அரைக்கிறா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நன்றாக வச்சு இதை இப்போ தனியாக எடுத்து நம்ம அரைச்சிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை முதல்ல விட்டுக்குவோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை போட்டு பிறகு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டது. இதோடு சேர்ந்து ஆனியனை சேர்க்குறேன்.
இதில் ஒரே இந்த பே லீஃப் இந்த இலையை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஆனியன் ஃப்ரை ஆகி வருது. இதோடு நம்ம பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டுப்போம். கருவேப்பிலை நான் ட்ரையான கருவேப்பிலை தான் போடுறேன். என்கிட்ட ஃப்ரெஷ் இல்லை, அதனால் கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பேஸ்ட்டாக போடுறதாலும் உங்கள் சௌகரியம் எப்படியோ. கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசம் போகட்டும். ஜிஞ்சர் கார்லிக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கேப்சிகத்தை சேர்த்துக்குவோம். பாதி கேப்சிகம் நான் வந்து பாதி ரெட் கலர்லேயும் பாதி க்ரீன் கலர்லேயும் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வறுத்த முடியாது அந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ட்ரையாக அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி அரைக்க இருந்தாலும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா தண்ணி ஊற்றிடுவோம். இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொட்டோட்டாவையும் போட்டுட்ருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்காக இருக்குது. பாருங்கள், கிரேவி நல்லா வந்திருக்கு. இது நல்லா கொதித்து வர நல்லா டேஸ்ட்டாக வரும்.
இதில் கொஞ்சம் நம்ம உப்பை சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்குவோம். அது சிக்கனை சேர்த்து இப்போது சிக்கனை சேர்க்க போகிறேன். சிக்கனை சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதித்து வரவும் கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு வேக விடுவோம். ஒரு 10 நிமிஷம் இந்த மூடின மாதிரி வேகட்டும். பிறகு கொத்தமல்லிகளை சேர்த்து இறக்கலாம். நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நல்லா சிக்கன் வந்துருச்சு. சிக்கன் நல்லா வந்திருக்கு. பொட்டோட்டு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். நான் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது வறுத்த கருப்பான கரம் மசாலா, கடையில் வாங்கினது. இதை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலராக வந்திருக்கு. நல்லா கிரேவியாக வந்திருக்குது. இப்போ கொத்தமல்லியை கடைசியாக நான் கிள்ளி போடுறேன். அப்படி கொத்தமல்லி கடைசியாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சிக்கன் கறி ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாரும் இந்த கேப்சிகம் பொட்டோட்டோ போட்டு சிக்கன் கறி யாரும் செஞ்சதில்லை. நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படும், லைக் பண்ணுவீங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கிளிக் த பட்டன் அண்ட் பெல் பட்டன் ப்ளீஸ் அண்ட் ஷேர். தேங்க்யூ. இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.